गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நாளும் இந்த கோளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் மாறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். நிறையா பேர் இந்த ஆறுபடை வீட்டுக்கு உண்டான இதுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அது நியர் டு க்ளோசிங். அது முடிஞ்சதுக்கப்புறம் இனி புக் பண்ணுறவாளுக்கு அடுத்த வாட்டி தான் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது இந்த விசா ப்ராசஸிங்காக யூரோப்புக்கு வரணும்னு நினச்சிட்டு விசா ப்ராசஸிங்காக புக் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய ப்ராசஸிங்கும் போயின்னு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காசி யாத்திரை ரொம்ப முக்கியமான யாத்திரை. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும், கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். நாள் நட்சத்திரம் அதற்குண்டான முக்கியத்துவத்தை பற்றி இதோ நாம் பார்ப்போம். 12/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 8:19 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய திதி துவாதசி, இரவு 8:37 வரை, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் 8:19 வரை, பின்பு ஹஸ்தம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்னைக்கு நாள் 12/12/2024. இந்த நாள் பார்த்துட்டிங்கன்னா பரணி தீபம், அதாவது கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் என்னைக்கு ஏற்றுறாலும் அன்றைக்கி விடிய காத்தால் பார்த்திங்கன்னா பரணி தீபம் ஏற்றுவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சரார்த்தன தீபம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. மகாவிஷ்ணுவுக்கு ஏற்றக்கூடிய தீபம். இந்த தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே விசேஷமானது. இந்த கார்த்திகை தீபம் யம தர்மராஜ தீபம்னு சொல்லுவாங்க, யம தீபம்னு சொல்லுவாங்க. 3 நாட்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் முதல் நாளாக இந்த பரணி தீபம் வருது. பரணி தீபம் வீட்டில் ஏற்றலாமான்னு நிறைய பேருக்கு சந்தேகமும் இருக்கும். பரணி தீபம் ஏன் நம்ம யம தர்மராஜாக்கு ஏற்றுறோம்? நட்சத்திரங்களில் ஒரு சிறப்பான நட்சத்திரம் இந்த பரணி கார்த்திகைன்றது நமக்கு தெரிய வருது. கார்த்திகை மாதம் பெருமாள் ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கங்காட்டி இந்த கார்த்திகை தீப திருவிழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம கொண்டாடுறோம். கார்த்திகை தீபம் வீடு முழுக்க நம்ம தீபம் ஏற்றுற வழக்கங்கள் இருக்குது. 3 நாட்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க. முதல் நாள், அடுத்த நாள் அப்படி 3 நாட்கள் நம்ம ஏற்றுறது உண்டு. இந்த 3 நாட்களாக முதல் நாளாக பரணி தீபத்தை நம்ம வீட்லேயும் திருவண்ணாமலை திருக்கோயிலில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு விடிய காத்தால் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவாங்க. அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில காரியங்கள்லாம் நான் மனசில் வச்சுன்னு இருக்கேன், வெளியில் சொல்ல முடியாது. இந்த காரியம் நடந்துடுது அப்படின்னு சொன்னால் ஆஹா ஓ பிரமாதம் அப்படின்ற ஒரு சந்தோஷங்கள் மனசில் இருக்கும். ரொம்ப நெருக்கமான சில நண்பர்கள்ட்ட சில விஷயங்களை பற்றி சொல்லுவீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஆறுதல் உங்களுக்கு ஒரு பெரும் வரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். மனசில் ஒரு பெரும் பாரத்தை குறைச்ச மாதிரி ஒரு சிந்தனைகள் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பண சம்பாத்தியத்தை பற்றி இன்றைக்கி யோசிப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கலை பற்றி யோசிப்பீங்க. அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வீங்க. சில நேரங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும், வெள்ளி தங்கம் ஜாமானங்கள்லாம் வாங்கி வைக்கிறது. அதே மாதிரி விசேஷ நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் ஏற்பாடுகள் பண்ணுறதுக்குண்டான தினமாக இருக்கும். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அது மாறிடும், இது நடந்துடும். எக்ஸாம் எழுதுகிறவாளுக்கு கண்டிப்பாக கச்சிதமாக சக்ஸஸ்ஃபுல் நடக்கக்கூடிய டெக்ஸ்டைல் சம்மந்தமாக, துணி சம்மந்தமான, நூல் சம்மந்தமான, அதே மாதிரி உணவு சம்மந்தமாக, ஸ்நாக்ஸ் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பண வியாபாரம் உங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற சில கஷ்டங்கள்லாம் இறைவன் எனக்கு மனசில் வச்சார். ஆனால் இப்போ நிம்மதியாக இருக்கேன், ஒவ்வொரு விஷயமா நான் செயல்பட்டு இருக்கேன், நடத்தின்னு இருக்கேன், எனக்கு சக்ஸஸை கொடுக்கணும் ஒரு பெரும் நம்பிக்கை இறைவனை பார்த்து கும்பிடுவீங்க. இன்றைய தினத்தில் யோகா, எக்ஸசைஸ், பிராணாயாமம் போன்ற விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது அப்பா எவ்வளோ உடம்பு மனசு லேசாக இருக்குங்கிற ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்கு வரும். மேஷராசி என்பர்களுக்கு அனுகூல்யமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சில பேர் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பா, அப்படியே சிந்தனை பண்ணிட்டு என்னாச்சு ஒன்றும் இல்லை யோசிக்கிறேன் அப்படின்னு பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்குது. இன்றைய தினத்தை முருகப்பெருமான் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள். மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு விரயங்கள் இருக்கும், அதை பெருசாக நினைக்கப்படாது. சரி இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு வாங்க. விரயம் சுப விரயமாக இருந்தால் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். படிப்புக்கு உண்டான விரயம், கல்யாணத்துக்கு உண்டானது,
வீடு கட்டுறதுக்கு உண்டான, இடம் வாங்குறதுக்கு உண்டானது, ஏதேனும் ரொம்ப முக்கியமான ஒரு செலவுகள், அது நியாயமான செலவு தான் அப்படின்னு சொல்லும்போது கவலையே பட வேண்டாம். சுச்சோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த விரயம் ஆயிடுத்தே அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் பயப்படணும், அதை பற்றி யோசிக்கணும், அதை பற்றி கவலைப்படணும், அதை பற்றி வருத்தப்படணும். மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இவா என்ன புரிஞ்சுக்கல, அவா என்ன புரிஞ்சுக்கல, இவா என்ன புரிஞ்சுக்கல, இவா யாரும் புரிஞ்சுக்க மாட்டா. இறைவன்கிட்ட வேண்டிங்கோ, அது நிச்சயமாக நல்லது நடக்கும். மற்றவா நம்மளை விஷயத்தை புரிந்து கொள்ளணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா எதுவும் நடக்காது. நம்ம இதுக்கு தகுந்தாப்புல சுச்சுவேஷனுக்கு தகுந்த நம்மளை மாற்றிப்போன்னு நினச்சிட்டேன்னா உங்களுக்கு நற்பலன்கள் கூடி வரும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, கேட்ரிங் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும், நல்லது நடக்கும், முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமான பலன்கள் கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயமெல்லாம் சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்க, விரயங்கள் ஒன்றுமே இருக்காது, நல்லது நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வேன், நல்லது நடக்கும். அதாவது ஒரு ஸ்டெப்பு முன்னேறும் பொழுது அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு கூடி வரும்னு சொல்லலாம். பிரயாணம் சிறக்கக்கூடியதாக இருக்கும், நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆபத்தான சில விஷயங்களை பண்ணக்கூடாது, விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாள். கிண்டல் கேலி மற்றவாளை செய்யக்கூடாது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. துணி வாங்கிறது, மற்றவாளுக்கு கொடுக்கறது, ஏதேனும் ஒரு தான தர்மங்கள் கொடுக்கறதன் மூலமாக சந்தோஷங்கள் நிறைவாக மனசில் இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வேலை ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தரும். புது வேலை ஆட்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியதாக இருக்கும். சில பேர் பாராட்டுவா, சில பேர் நன்கொடை கொடுப்பா, சில பேர் சந்தோஷப்படுவா, சில பேர் உங்களுக்கு உதவி பண்ணுவா, ரொம்ப ஆனந்தத்தில் இருந்துருப்பேன். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணத்தை நினச்சி அப்பப்போ பயந்துட்டு இருப்பேன், சம்பாதிச்சிருவேன், இப்படி பல தடவை பயந்திருக்கேன். இனிமேல் பயப்பட வேண்டாம். அடுத்தடுத்த ஸ்டெப்பு, அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் எடுத்து வைத்தல்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில், கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஃபீல்டில், ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க சக்ஸஸ் கூடி வந்து இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு, அம்பாள் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள், மிகப்பெரிய வரனை கொடுக்கக்கூடிய நாள். கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தினம். எனக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை ஆஹா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வரத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் மாறுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அம்மா அப்பா அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக முயற்சி பண்ணுவேன் நிச்சயமாக. ஏன்னா அவங்க ஆரோக்கியம் இருந்தால் தான் நமக்கு, அவங்களுக்கு இதாக முடியலன்னா பாப்பா அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ள வரும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கடை வச்சுட்டு இருக்கிறோம், மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கோம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, எக்ஸிபிஷன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் டெலிகாமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இனிமேல் ஒரு பாசிட்டிவாக வந்துருங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். அது கடகராசி அன்பர்களுக்கு தெரிய வரும். கிரகநிலையெல்லாம் மாறுறது கண்டிப்பாக வெற்றி பெறுவோங்கிற ஒரு திக்ஷண்யமான நம்பிக்கை இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா வேற இடம் மாறுறதுக்குண்டான முயற்சி பண்ணால் நிச்சயமாக அது கைகூடும். ஆனாலும் அது சரியான கம்பெனியாக சரியான இடமானு பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயினுவா. தீரமாக விசாரித்து அதுக்கப்புறம் செயல்படுங்க. இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இன்றைய தினம் மாறும். சிம்மராசி நண்பர்களுக்கு அனுகூல்யமான நாள், நல்ல நாள், நிறைய நல்லது நடக்கும். பலவிதமான சோதனைகள்லாம் வந்து முடிஞ்சு கொடுத்து இனி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பாடா இந்த 2 நாளாக 3 நாளாக நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும், இப்போ பரவாயில்லைங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இருப்பினும் மற்றவர்களுடைய பிரயாணத்தில் நீங்கள் அக்கறை கொள்வீர்கள். உதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறவா யாராவது ஒருத்தர் நைட் டிரைவிங் பண்ணிட்டு போகிறா, யாராவது ஒருத்தர் ரொம்ப தூரமாக போகிறா, எங்கேயாவது வெளிநாடு போகிறாவா, போய் சேர்ற வரைக்கும் அந்த குழப்பம், அந்த பயம், அந்த இது மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். முந்தியெல்லாம் இப்படி மற்றவாளை பற்றி பயப்பட மாட்டேன், இப்போ பயப்படுறேன், இப்போ பாதுகாக்கணும், இப்போ சரியாக வரணும், இப்போ அது இப்படி ரொம்ப 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 கிளியராக யோசிப்பேன். யார் என்ன சொன்னால் என்ன, நான் இப்படித்தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்பாவுடைய சிந்தனை, தாத்தாவுடைய சிந்தனை, இதை பற்றி யாராவது பேசும்பொழுது அந்த சிந்தனைகள் மனசில் வரும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லபடியான நாள், படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும். பிரயாணம் பண்ணுறவாளுக்கு நீங்கள் ரொம்ப நன்னா இருக்கும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமான் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள், நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நாளாக மாறும்.
கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப கவனமாக சில காரியத்தை எடுத்து பண்ணணும். இன்றைய தினத்தில் இது செய்யலாமா வேண்டாமா, ஓகே இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். வேண்டான்னு பட்டதுன்னா டப்புன்னு நிறுத்திடணும். இது தப்புன்னு நினச்சதுன்னா டப்புன்னு நிறுத்தணும். யார் என்ன நினச்சா நமக்கு என்ன, ஏன்னா இப்போதைக்கு அது பரவாயில்ல, பின்னாடி அது கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். பத்திரிகையாளராக இருந்துருக்கோம், ஆங்கராக இருந்துருக்கோம், சினிமா துறையில் இருக்கிறவங்க, செய்தி வாசிப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமானவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கவா, பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற, கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கண் சம்பந்தமாக, கால் முதுகு சம்பந்தமான உபாதைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் இருக்கும். கெட்டது எதுவுமே பக்கத்தில் வராது. துளாராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயம், சில பேர் ஜோக்காக சொல்லுவாள், விடிய விடிய யோசிச்சும் ஐடியா கிடைக்கலையா ஆண்டவா, பலவிதமான குழப்பம் தான் இருக்குது. இந்த குழப்பத்தில் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. குழப்பம் குழப்பம் குழப்பம். இந்த குழப்பத்தில் எந்த காரியத்தையும் தெளிவாக இருந்தால் எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதனால் தெளிவான யோசனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறும். அதே மாதிரி கணவர் மனைவி சொல்கிறது, மனைவி கணவர் சொல்கிறது, உற்றார் உறவினர் சொல்லக்கூடிய விஷயத்தை கன்சிடர் பண்ணி அப்புறம் நம்மளோட யோசனையும் அதில் மர்ஜ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸாக முடியறதுக்குண்டான அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய இதை பற்றி எனக்கு நாலேஜ் எங்கள் பெரியவங்களுக்கும் இல்லை, யாராவது அதில் படித்தவாட்டை உட்காந்து கேட்டு பேசி பாருங்கள், அதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரியும். ஆர்மி நேவியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கடல் துறையை சார்ந்து இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஜூஸ் கடை, அதே மாதிரி மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கோயிலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்கள் எடுத்ததை ஜெயித்து காண்பிக்கக்கூடிய வைராகியம் உங்களுக்கு ஜாஸ்தி. எத்தனை பேர் என்ன பண்ணாலும் சரி, நான் ஜெயித்து காமிக்கிறவங்கிற நம்பிக்கை இருக்குது. கெட்ட நேரம் நல்ல நேரம் அதெல்லாம் அப்புறம், நான் என்னால் முடிஞ்ச உழைப்பை போடுவேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பெரும் அளவு நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோட நம்ம சப்போர்ட் முன்னாடி பண்ணிவிட்டு பின்னாடி போய் இவங்க கீழே விழுந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கா. இதெல்லாம் ஜெயித்து வந்துடுவேன். இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு இருக்குங்கிறது துளாராசி எப்போவுமே நம்புவீங்க. தனி ஒரு சிந்தனை, தனி ஒரு நபராக இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட ஆரம்பிச்சு பாருங்க, நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா மாறும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரும், நல்லது நடக்கும். பல பேர் பலவிதமான கமெண்ட்ஸ் அடிப்பா, பல பேர் பலவிதமான விஷயத்தை சொல்லுவா, பல பேர் பலவிதமான பேச்சு பேசுவா. எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவேன். சில பேர் காதிலேயே வாங்க மாட்டா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேங்கிற எண்ணத்தில் இருந்துட்டு இருப்பா. வேலை வாய்ப்பு கூடி வரும், ஜெயிச்சு வந்துடுவீங்க. யார் கிண்டல் கேலி பண்ணாலும் அவன் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணின்னு இருக்கும். ஒரு விசேஷத்தை பற்றி யோசிப்பேல், நல்லதை பற்றி சிந்திப்பேல், நல்லது நடக்கும். பிரயாணம் சிறக்கக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான முயற்சிகள் பலநிலையை தரும். திருமணம் பண்ண வச்சுருக்கோம், சினிமா தேட்டர் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்கு, சில அமேசிங் பார்க் மாதிரி சில தீமெல்லாம் யோசித்து வச்சுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு, இடம் வாடகைக்கு, குடோனுக்கு இந்த மாதிரி விட்டுருக்கிறவங்களுக்கு, ஃபேக்ட்ரி இந்த மாதிரி சில இடங்களுக்காக வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அப்பாடா இத்தனை நாள் இந்த காசு என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ பரவாயில்ல எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு, ரெகுலர் வர ஆரம்பிச்சிடுத்துன்னு ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருந்துருப்பேன். நடக்காத காரியம் நடந்ததுக்கப்புறம் நேரம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது எதாவது சொன்னால் கூட அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா ஒரு காரியம் நடந்துடுது இல்லையா, அதை நினச்சி சந்தோஷப்படுவேன். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆரோக்கியம் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடச்சிடும். பேர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சண்டை அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், கொஞ்ச நேரத்தில் திருப்பி பேசிடுவேன். மன கசப்பாக இருக்குது, மன சங்கடமாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் அது போய் நீங்களே பேசிடுவேன். அதுதான் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு, அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், மிகப்பெரிய நாளாக மாறும். தனுசு ராசி நண்பர்களே, சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், இன்னைக்கு தெரிஞ்சவா இவாளெல்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். யாருக்கான ஏதோ உதவினா டக்குன்னு முன்னாடி போய் நிற்பேன். வேண்டாம் சொன்னா கேள், அதெல்லாம் இல்லைப்பா, அவளுக்கு கஷ்டம் நான் போய் நிற்பேன், அவளுக்கு நல்லது நான் போய் நிற்பேன், எதிர்மறையான நான் போய் நிற்பேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துன்னு இருக்கும். ஏன்னா எப்போ நம்ம சோதிக்கணும், எப்போ எதுன்றது நம்ம பார்க்கக்கூடாது. இவா என்ன பண்ணா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் நிற்கணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. தனுசு ராசி அன்பர்கள்
விட்டு போன சொந்தங்களை திருப்பி சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் தெரிகிறது. அதுமாதிரி குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி தருவீங்க. இடமாற்றம், ஸ்கூல் சம்பந்தமான சப்ஜெக்டை பற்றி பேசுவீங்க. காலேஜ் சம்பந்தமாக மேலிடத்துல போய் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். தனுசு ராசி நேயர்கள் புது வியாபாரம் வெற்றியை தரும். இந்த சின்ன ரகசியமான சில விஷயங்கள் தொழில் பற்றியெல்லாம் பேசுவாங்க. நேர்மையான விஷயம் தான் செய்வேன், அந்த ரகசிய விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறத தெளிவாக இருப்பேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு முந்தி இருந்த தைரியத்தை விட இப்போ 10 மடங்கு தைரியம் வரும். நான் ஜெயிச்சிருவேன், கடவுள் எனக்கு துணை நிற்கிறாங்கிற நம்பிக்கை. சொந்த பந்தத்தில் ஏதேனும் விசேஷங்கள்லாம் நீங்கள் முன்னாடி நிற்பேல், அவளுக்கு தேவையான ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. வீட்டில் வேலை ஆட்களுடைய பிரச்சனைகள் சில இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும், ஆளை மாற்றுறது, அதே மாதிரி புதுசாக வேலைக்கு எடுக்கிறது, ஆள் கிடைக்கலேன்னு தவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ராமபிரானோட வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், உங்களுக்கு தினம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இது போன்ற விஷயங்களை பற்றி பேசுவேன். இடம் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு பணவரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஸ், அதே மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி அதை பற்றி படிக்கிறது, அதுக்கு எதாவது எக்ஸாம் எழுதுறது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன இதில் ஒரு குழப்படி மனசில் தோணிகிட்டே இருக்கும். அப்படி குழப்படி இருந்தால் அந்த காரியத்தை அப்படியே நிறுத்தி வச்சுருவோம். குழப்படி இல்லாத விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். அம்மா வகையில் வரக்கூடிய ஏதேனும் ஒரு சொத்து, இடம், இதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் இருந்தால் உங்களுக்கு வெற்றி பெறும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ஒரு பணம் மெச்சூரிட்டி ஆகிடுத்து, ஒரு பணம் ஷேர் மார்க்கெட்டில் வந்துடுது, ஒரு பணம் இதில் வந்துடுது, அதில் வந்துடுத்துனமோ ரொம்ப ஆனந்தப்படுவீர்கள். வட்டி வந்துருத்தே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய தினமாக மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்கள் முருகப்பெருமான் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள், மிகப்பெரிய வெற்றியை தரும். கும்பராசி நேயர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் தைரியத்தை விட வச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகள் இருப்பேன். ஒயர் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, கேமரா சம்மந்தமாக, அதே மாதிரி மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருங்க, ரொம்ப முக்கியமான பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். எப்படா அது பேசாமல் இப்படி இருக்கும்போது நிம்மதியான இப்போ என்ன இப்படி இருக்கே அப்படிங்கிற யோசனை. அப்படி கிடையாது. இறைவனாக பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம், உங்களால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கார். நிச்சயமாக ஜெயிப்பேன். தம்பி, தங்கை, சகோதரி கூட நல்ல இணக்கமாக இருந்து அவள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் கூட இவளுக்கு புரிய மாட்டேங்கிறது, என் கூட வான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, சரி விடுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில பேர் அண்ணா இங்கே இருப்பான், தம்பி யூஎஸில் இருப்பார். சில பேர் தம்பி இங்கே இருப்பான், அண்ணா யூஎஸில் இருப்பார். என்னையும் கூப்பிட்றா, போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தடுமாற்றம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் இருக்கலாம். கும்பராசி அன்பர்களை முடிவெடுக்கிற வரைக்கும் தடுமாற்றங்கள் இருக்கலாம். முடிவெடுத்ததுக்கப்புறம் மாற்றவே கூடாது. அதில் தெளிவாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எழுத்துப்பூர்வமாக யார்கிட்ட சப்போர்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவா கடனுக்கு நீங்கள் ஜாமீன் போடக்கூடாது. அதே சமயத்தில் மற்றவாளை சப்போர்ட் பண்ணி பேசும்போது அவங்ககிட்ட என்ன ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரிஞ்சுட்டு பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோடு ஆரம்பிங்க. நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மாறும். மீனராசி நண்பர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரும். நினச்ச இடத்துல பணவரவுகள் வரும். இன்றைய தினத்தில் முயற்சி பண்ணால் டக்குன்னு காரியம் நடக்கும். சிலது நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலைனாலும் அதற்கு பின்னாடி இன்னும் கொஞ்ச நாளில் நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள். அதே சமயத்தில் ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, கல்யாணம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெட்டிங் பிளானர் இருந்துருக்காங்க, அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். இன்றைய தினத்தில் சோதனை வந்தாலும் சாதனை படைச்சிருவேன். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பேர் எடுக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டை வரும், இப்போ வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பில் சின்ன சோதனை வந்தால் பெருசாக பயப்பட வேண்டாம். திருப்பி அது வெற்றி கொள்வீங்க. பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை பண்ணலாம், உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நாள் மாறும். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது பரணி தீபம். இந்த பரணி தீபம், பஞ்சரார்த்தன தீபம், அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கார்த்திகை தீபம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையில் பரணி தீபம் ஏற்றுவா. அந்த பரணி தீபம் 1 ஏற்றி அதுக்கப்புறம் 5 தனியாக ஏற்றி அதுக்கப்புறம் 5ஐயும் ஒன்றாக்குறது, பஞ்சபூதங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தத்துவத்தை கொண்டது தான் அழகாக திருவண்ணாமலையில் அதை எடுத்து பண்ணுவாங்க. பரணி தீபம் அப்படிங்கிறது யம தர்மராஜாக்கு ஏற்றக்கூடிய தீபமாக வருது. அதை பற்றிய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் வீட்டில் பரணி தீபம் ஏற்றலாமான்னு கேட்பா. 3 நாட்கள் தீபம் ஏற்றுற வழக்கங்கள் இருக்கும். கோயிலில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையிலையும்
அதுக்கப்புறம் சாயந்தரம் கார்த்திகை தீபம் ஏற்றுவா. ஆனால் வீடுகளில் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள்னு 3 தீபங்கள் ஏற்றுவா. இப்படி ஏற்ற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. பரணி தீபம் அப்படிங்கிறது யமதர்மராஜாக்கு ஏற்றுறது. பஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ஏற்றக்கூடிய தீபமாக இருக்குது. ஜோதி வடிவமாக பெருமாள் வந்து காட்சி கொடுத்தக்கூடிய அற்புதமான நாளை கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பரணி தீபத்தினுடைய விசேஷம், நசிகேதன் அப்படிங்கிறவருடைய தந்தை வந்து ஒரு அற்புதமான யாகம் பண்ணுறது. அந்த யாகம் பண்ணும் பொழுது யாகனத்தில் முடித்ததுக்கப்புறம் எல்லா தேவர்களுக்கும் பார்த்துட்டேன்னா தான தர்மங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்கா. பையனுக்கு ஒரே ஒரு குழப்பமாயிடுத்து. அப்பா இப்படியே நீ தானம் பண்ணிட்டு இருந்தா என்ன தான் பண்ணுவேன், கடைசியில் என்னையும் சேர்ந்து தானம் பண்ணிடுவியாட்டுருக்குன்னு. ஆமான்னு அப்பா சொல்லிட்டார். யாருக்கு தானம் பண்ணுவேன்னா யமதர்மராஜாவுக்கு தானம் பண்ணுவேன்ட்டார். யமதர்மராஜா கிட்ட உயிரோடு இவர் நேராக மேலே போகிறார். மேலே போய் யமலோகத்தில் பார்க்கும் பொழுது அங்கே எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஐயோ என்னடா அப்படி கஷ்டப்பட்டு இருக்காளே. யமதர்மராஜாட்ட போய் கேட்குறார், யமதர்மராஜா இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா, நானும் இப்படி கஷ்டப்படணுமா அப்படின்னோடனே, இல்லை இப்படி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணார், 4-5 கேள்வியை கேட்கும்போது யமதர்மராஜா சொல்கிறார், தான தர்மங்கள் எல்லாத்துடைய கர்மா பிரகாரம் தான் இதெல்லாம் அமையிறது. அதனால் யாரெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறாலோ, அதே மாதிரி நல்ல தர்ம காரியம் பண்ணுறாலோ, நல்ல சுப காரியம் பண்ணுறாலோ அவளுக்கு புண்ணியமாக சேரும். இங்கே வரமாட்டா, அவள் வந்து புண்ணியலோகத்துக்கு போவாள். அது கூட சேர்ந்து இன்றைய பரணி தீபத்தன்னைக்கு யார் எனக்காக தீபம் ஏற்றுறாலோ அவளுடைய தண்டனையிலிருந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஓ அப்படியான்னு தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் வந்து அந்த பரணி தீபத்தினுடைய விசேஷங்கள் ஏற்றப்படுகிறது. இதுதான் பரணி தீபத்தினுடைய சிறப்புகள். ஆக பரணி தீபம் வீட்டில் ஏற்றலாமா, யமதர்மராஜாக்கு ஏற்றலாமா, வரம் தரக்கூடிய ராஜாவாக இந்த நாள் மாறுறங்காட்டி இந்த நாள் அன்னைக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருஷத்துக்கு 2 முறை இந்த யமதர்மராஜாவை பற்றி நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சொல்லுவோம். அடுத்தது கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம சொல்கிறது உண்டு. கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி பரணி தீபத்தன்னைக்கு நம்ம சொல்கிறது உண்டு. இப்படி இந்த பரணி தீபத்தன்னைக்கு யமதர்மராஜாக்கு நம்ம ஏற்றக்கூடியது. அதேமாதிரி கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கும், பஞ்சராத்திர தீபம்ங்கிறது பெருமாளுக்கும் ஏற்றக்கூடிய இந்த தீபமாக நம்ம வந்து ஏற்றுறோம். இந்த 3 நாள் ஏற்றக்கூடிய தீபத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகிறது, நல்லது நடக்கக்கூடியதாக இருந்துருக்கு. வாழ்க்கையில் ஒரு பெரும் சுபீட்சங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி இந்த தீபத் திருவிழாவை நம்ம மனசார வேண்டிண்டு கொண்டாடினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கெட்டது போய் நல்லது வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. ஜோதி புலம்பாக இருக்கக்கூடிய பெருமானை தரிசனம் பண்ணுறது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் புண்ணியத்தையும் பெரும் மாற்றத்தையும் கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் பரணி தீபம், பரணி தீபத்துடைய சிறப்புகள் வந்து பார்த்துட்டோம். நாளைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அந்த மாலை நேரத்தில் தீபம். அதே மாதிரி வீட்லேயும் நம்ம ஏற்றுவோம். வீட்டில் அகண்டா தீபம், பஞ்சதீபம், சாமிகிட்ட வச்சு குத்துவிளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமான இந்த தீப வழிபாடுங்கிறது பெருமானே நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக நம்ம வந்து எண்ணிக்கிறோம். இன்றைய தினத்தில் நம்ம வந்து பரணி தீபத்தினுடைய சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.